இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் என்ற கவிதையை இயற்றியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார்? பாரதியார். ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, இலக்கிய சிந்தனை என்ற உரைநடை நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். கூற்று 2, மலையாள கவிதை என்ற உரைநடை நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை மதுரையில் எங்கு உள்ளது? மாங்குளம் என்னுமிடத்தில் உள்ளது. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து கொடுத்தது எது? தொல்காப்பியம். அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருக்கும் உரிய என்ப என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். பா வகைகளோடு அறிவியல் கருத்துக்களையும் கூறும் நூல் தொல்காப்பியம். படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ராஜநாராயணன் எந்த குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார்? கிடா. பேரையின் முறுவலார் யாருடைய சாவு சடங்கு பற்றி பாடல் பாடுகிறார்? நம்பி நெடுஞ்செழியன். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் பசுவையா. இது தவறானது. அது நடராஜன். கூற்று 2, திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சுப்பிரமணி. இதுவும் தவறானது. இதற்கு சரியான விடை நடராஜன். எனவே கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழினி ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, உயர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. இது தவறானது. உயர்ந்தோர் என்றால் வினையால் அணையும் பெயர் என்று பொருள். அதோட இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். கூற்று 2, இலாத என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சம். இது தவறானது. பெயரச்சம் என்பதே சரியானது. எனவே கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. அணி இலக்கணத்தினை மட்டுமே கூறும் இலக்கண நூல் எது? அனைத்தும் சரி. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம் இது எல்லாமே அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் ஆகும். தண்டி அலங்காரம் எந்த வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டதாகும்? காவிய தர்சம். பாரதியார் யாருக்கு கடிதம் எழுதினார்? பரளி சு நெல்லையப்பருக்கு. தமிழ் 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 என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்க என்றவர் பாரதியார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல் வம்சமணி தீபிகை. கூற்று 2, வம்சமணி தீபிகை என்னும் நூலை கவி கேசரி சாமி தீட்சிதர் என்பவர் 1879ஆம் ஆண்டு வெளியிட்டார். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. நெல்லை தென்றல் என்ற நூலை எழுதியவர் பரளி சு நெல்லையப்பர். பரளி சு நெல்லையப்பர் யாருடைய வாழ்க்கை வரலாற்றினை நூலாக எழுதியுள்ளார்? வ.உ. சிதம்பரனார். பாரதி தன் மறைவிற்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதினார்? குத்திகேசவருக்கு. பொறுத்துக. தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் தி. சு. நடராஜன். நிலவுப்பூ என்ற நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். கிடை என்ற நூலை எழுதியவர் கி. ராஜநாராயணன். உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் பரளி சு நெல்லையப்பர். பழையன கழித்தலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் ஆறுமுக நாவலர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆதீனம் மதுரை ஆதீனம். கூற்று 2, பெருசிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் ஆறுமுக நாவலர். கூற்று 1 தவறு. கூற்று 2 சரியானது. மொழியை வளர்ப்பவரும் மக்களே மொழியால் வளர்பவரும் மக்களே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் ரா. அ. பத்மநாபன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, காட்டுவாத்து என்ற நூலை இயற்றியவர் அகிலன். கூற்று 2, சுவரொட்டிகள் என்ற நூலை இயற்றியவர் மாணிக்கம். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது.
புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்று திட்டவட்டமாக கூறியவர் யார்? டேவிட் கிங். பசுமை குடில் வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், நீர்வாயு என அனைத்துமே பசுமை குடில் வாயுக்கள் ஆகும். ஐக்கிய நாடுகள் எந்த ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் குறித்த பணித்திட்ட பேரவையை உருவாக்கியது? 1992ஆம் ஆண்டு. இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் கடந்த 110 ஆண்டுகளில் எந்த ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? 2009ஆம் ஆண்டை. நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் ஐயப்பா மாதவன். மழைக்கு பிறகும் மழை என்ற கவிதை நூலை இயற்றியவர் ஐயப்பா மாதவன். நெடுநல் வாடை என்ற 10 பாட்டு நூலை இயற்றியவர் நக்கீரர். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன என்ற பாடலை இயற்றியவர் நக்கீரர். நெடுநல் வாடை எந்த பாவகையால் ஆனது? நேரிசை ஆசிரியப்பா. பொறுத்துக சொல்லும் பொருளும் புலம்பு என்றால் தனிமை என்று பொருள். கன்னி என்றால் தலையில் சூடும் மாலை என்று பொருள். கவுள் என்றால் கன்னம் என்று பொருள். மா என்றால் விலங்கு என்று பொருள். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 வளையி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை, இது சரியானது. கூற்று 2 பொய்ய என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. நெடுநல் வாடை பாடலில் ஆயர்கள் தங்கள் தலையில் சூடியிருந்த மலர் மாலை காந்தல் மாலை. நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது? 188 அடிகளை கொண்டது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 முதல்கல் என்ற கதையை எழுதியவர் மாணிக்கம். கூற்று 2 உத்தம சோழனின் வேறு பெயர் ஜெயபால். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. முதல்கல் என்ற கதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தஞ்சை சிறுகதை என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தொலைதூர வெளிச்சம் என்ற புதினத்தை எழுதியவர் உத்தம சோழன். கூற்று 2 கசக்கும் இனிமை என்ற புதினத்தை எழுதியவர் உத்தம சோழன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அவ்வளோதான்.